ஒரு ஆளு சரியான எடக்கு மடக்கு ஆசாமியா இருந்தான். அவனோட தெருவுக்கு 4 தெரு தள்ளி ஒரு பார்க் இருந்தது. அங்கதான் டெய்லி அவன் வாக்கிங் போவான். அந்த பார்க்குக்கு பக்கத்திலேயே ஒரு பாழடைஞ்ச அம்மன் கோவில் இருந்தது. விளக்கு ஏத்த கூட யாரும் அங்க வரமாட்டாங்க. ஒரு ஏழை குருக்கள் ஒருத்தர் தினமும் கொஞ்ச நேரம் கோவிலை திறந்து வச்சிருப்பாரு. ஒரு நாள் அந்த எடக்கு மடக்கு ஆசாமி வாக்கிங் கிளம்புறப்போ அந்த ஆளோட ஒய்ஃபு பார்க்க சுத்தும் போது அப்படியே அந்த கோயிலையும் தான் 2 சுத்து சுத்திட்டு வாங்களேன்னு சொல்றா. உடனே அவன் அந்த அம்மனுக்கு பவரே கிடையாது, பவர் இருந்தா தன்னோட கோயிலை பாழடைய விட்டுருப்பாளான்னு மடக்கிறான். அப்புறம் ஒரு நாள் காலையில வழக்கமா கொடுக்குற பெரிய டம்ளர்ல காஃபி கொண்டு வர ஒய்ஃபு சின்ன டம்ளர்ல கொண்டு வந்தா. அதை பார்த்து ஏன் ஸ்பூன்ல கொண்டு வர்றது தானேன்னு சொல்லி எரிச்சல் படுறான். அதை கேட்டுட்டு இது காஃபி இல்லை நல்லெண்ணெய்ன்னு சொல்றா. வாயில புண்ணுன்னு நேற்று சொன்னீங்களே, அதான் கொண்டு வந்தேன். இந்த நல்லெண்ணெய ½ அன் அவர் வாயில வச்சுட்டு அப்புறம் கொப்பளிச்சா வாய்ப்புண்ணு சரியாகும்னு ஒரு புக்கில் படித்தேன். நீங்கள் வாக்கிங் போகும்போது வாயில விட்டுக்கோங்க, வீட்டுக்கு வந்ததும் கொப்பளிச்சிடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து தன் ஒய்ஃப் பேச்சை கேட்டு அப்படியே பண்ண ஆசாமி தெருவில் நடக்க ஆரம்பித்த 5 நிமிஷத்தில் எதிர்க்க அவனோட ஆஃபீஸர் வரதை பார்க்குறான். வேற வழி இல்லாமல் எண்ணெயை துப்பிட்டு அவர்கிட்ட பேசினான். வீட்டுக்கு போனதும் ஒய்ஃப் கிட்ட நடந்ததையும் சொல்கிறான். அடடா இப்படி ஆயிடுச்சேன்னு நெக்ஸ்ட் டே அவனோட ஒய்ஃபு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன எவர் சில்வர் தூக்கில் எண்ணெயை விட்டு தரா. வாக்கிங் போகிறப்ப துப்புற மாதிரி ஆயிட்டா இதை வாயில் விட்டுக்கோங்கன்னு சொல்கிறா. சரின்னு அவனும் அதை கொண்டு போக ஆரம்பித்தான். டெய்லி அவன் இப்படி எவர் சில்வர் தூக்கில் எண்ணெயை கொண்டு போகிறத ஒரு லேடி பார்க்குறாங்க. அவனை பார்த்து டெய்லி எண்ணெய் கொண்டு போகிறீங்களே, கோவிலுக்கான்னு கேட்குறா. அவகிட்ட வாய்ப்புண்ணுக்காக எண்ணெயை வாயில் விட்டு கொப்பளிக்கிறத எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிடிக்காம ஆமாம்னு தலையாட்டினான். நெக்ஸ்ட் டே அந்த லேடியும் கையில் ஒரு சொம்பு எண்ணெயை கொடுத்து தயவு செஞ்சு இதையும் சேர்த்துக்கோங்கன்னு அவரோட தூக்கில் விடுறா. இதே மாதிரி நிறைய பேர் அந்த ஆளுக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோயிலுக்கு எண்ணெய் வேணாம்னு சொல்ல மனசில்லாம அவனும் சரின்னு வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு அந்த எண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சான். நிறைய எண்ணெய் கிடைச்சதால கோயிலில் நிறைய விளக்கு ஏற்றி வச்சாரு அந்த குருக்கள். எக்ஸ்ட்ராவா இருந்த எண்ணெயையும் விற்று அதில் வந்த பணத்தில் பிரசாதம் செஞ்சு வரவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஈவினிங் டைம் பார்க்கு கிட்ட இருந்த டெம்பிள் இப்போ பிரைட்டாக இருந்தது. அதனால் டொனேஷனும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகமே நடந்தது. எடக்கு மடக்கு ஆசாமி கிட்ட அவனோட ஒய்ஃப் சொல்கிறா, அந்த அம்மனுக்கு பவரே இல்லை, தன் கோயிலையே அவளால் கட்டிக்க முடியலன்னுலாம் சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்களா உங்களை வச்சே அதை நிறைவேற்றிக்கிட்டா. எதை எப்படி எப்போ யாருக்கு செய்யணும்னு கடவுளுக்கு நாம சொல்லி தர தேவையில்லை, தனக்கேனாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறா. நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு நம்ம நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதும். நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற சக்தி தான் நமக்கு இல்லை. தேவைக்காக இறைவனை தேடாம தேவையே நீதான்னு அவனை சரணடைகிறப்போ அங்கே மன நிம்மதி நிறைஞ்சு இருக்கும்.